வெல்கம் டு கிச்சன் ராணி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் பட்டர் இல்லை, நெய் போட்டுக்கினேன். நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். இதிலே நல்லா வதக்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்திக்கு, நானுக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷனு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷுங்க. பாருங்கள், நான் ஒரு பழுத்த தக்காளியாக, நல்ல கலரான தக்காளியாக ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 தக்காளி போட்டுட்டேன் இதுலேயே. இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இதை நல்லா வதக்கலாங்க. நல்லா குழைய வதக்கிட்டால் தான் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டு வதக்கும் போது நம்மளுக்கு டக்குன்னு வதங்கிடும் வெங்காயம் தக்காளி. இப்போ நான் ஒரு 6-7 முந்திரி பருப்பு போட்டுக்கிறேங்க. இதுலேயே போட்டு வதக்கும் போது அந்த முந்திரி நல்லா சாஃப்ட் ஆகிட்டு அரைக்கும் போது நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடும். அதனால் இதுலேயே போட்டு வதக்கலாம். முந்திரியை மூடி வச்சிடுறேன். பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்துட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சிக்கலாம். ஆனால் நல்லா ஆற வச்சு தாங்க அரைக்கணும். இது நல்லா ஆற வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆற வச்சுட்டேன். அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். இதை வந்து கொஞ்ச நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு டிஷ்ஷுங்க. இது கொஞ்ச நேரத்தில் காலையில் ரெடி பண்ணிடலாம் இந்த டிஷ்ஷை. பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன், நைஸாக அரைச்சிட்டேன். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ நான் வேறு ஒரு கடாயை வச்சு அந்த கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்காங்க. ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் கூட போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் பட்டர் இல்லாதனால நான் கீ போட்டேன். அதுலேயே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு இந்த பன்னீர் பட்டர் மசாலா. பாருங்கள், நான் அரைச்சதை இதிலே ஊற்றிக்கிறேன். அதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிடலாம். கலந்து ஊற்றிட்டு நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேங்க. இது வீட்டிலே அரைச்ச பவுட்ரு தான். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுன்னு நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். பார்த்துக்குங்க, சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் போட்டுக்கலாங்க. ஏன்னா இந்த தக்காளி ரொம்ப புளிப்பாக இருக்கும் இல்லையா, அதனால சுகர் போட்டேன்னு வச்சுங்க, அந்த புளிப்பை வந்து இது மேனேஜ் பண்ணிவிடும். நான் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டுங்க, மூடி வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சேன். மூடி வச்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து இது பன்னீர் வந்து வீட்டிலே செஞ்ச பன்னீர் தாங்க. இந்த ஃபுல் க்ரீம் மில்க்கு பால் இருக்குல்ல, அந்த பால் பேக்கெட் 2 பேக்கெட் தான் வாங்கி செஞ்சேன். எனக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். 300 கிராமுக்கு மேலேயே வந்திருக்கு பன்னீர். நீங்களே இந்த மாதிரி வீட்டிலே ரெடி பண்ணலாம். நான் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி போட்டுக்கிறேன். கஸ்தூரி மெத்தி போடும்போது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட் கொடுக்கும் இந்த மசாலா. பாருங்கள், நான் பன்னீர் வந்து கடையில் வாங்கலை, வீட்டில் செஞ்ச பன்னீர் தான். ஒரு பீஸ் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். நீங்களும் இது மாதிரி வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பன்னீர் செஞ்ச வீடியோ இன்னொரு நாளைக்கு போடுறேன். ஒரு 300 கிராம் அளவுக்கு வந்துங்க எனக்கு பன்னீர், வீட்டிலே செஞ்சதுனால. இது உடம்புக்கு ஹெல்த்தி கூட. அதனால் கடையில் வாங்கினா ரொம்ப நாள் ஸ்டாக்லலாம் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.